ஒரு ஊரில் கிட்டுன்னு ஒரு விவசாயி இருந்தார். அவருக்கு 3 பசங்க. அந்த 3 பேருக்கும் கல்யாணம் ஆகி வீட்டுக்கு 3 மருமகளும் வந்துட்டாங்க. அந்த கிட்டு பார்த்தா கடின உழைப்பாளி, செம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுவார். காலையில் 4-4:30 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிருவார். 5 மணிக்கு கிளம்பி அவரோட வயலுக்கு போவார். அந்த வயலில் களை பறிக்கிறதுலேருந்து நாற்று நடுறதுலேருந்து போர் அடிக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் அவரே பண்ணுவார். பண்ணிவிட்டு மத்தியானத்துக்கு மேலே தான் வீட்டுக்கு வருவார். வந்துட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் தூங்குவார். அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு ஏதாவது ஒரு வேலை பண்ணிக்கிட்டே இருப்பார். அவங்க பையனுக்கெல்லாமும் ஒரு வேலையை கொடுத்து இந்த வேலையை நீ பண்ணு, அந்த வேலையை நீ பண்ணு அப்படின்னு சொல்லி பசங்களுக்கும் வேலை கொடுப்பாரு, மருமகளுக்கும் வேலை கொடுப்பாரு. எல்லாரும் அவர் சொல்கிறத கேட்டு அந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க. அதனால பார்த்தா அவங்க வீட்டில் வந்து நிறையா பணம் இருந்துக்கிட்டே இருக்குது. வயலில் நல்லா கடுமையாக உழைக்கிறாருல்ல, அதனால நல்ல விளைச்சல் வரும். அதை விற்று நிறையா பணம் இருந்தது அவங்க வீட்டில். அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் கந்தன்னு இன்னொரு விவசாயி இருந்தார். அவரோட நிலமும் இந்த கிட்டுவோட நிலத்துக்கு பக்கத்தில் தான் இருந்துச்சு. ஆனால் அந்த கந்தன் பார்த்தா அவருக்கு அவ்வளோ வேலை செய்கிறதுக்கெல்லாம் முடியாதுன்னா பிடிக்காது. அவ்வளோ கடின உழைப்பாளிலாம் கிடையாது. காலையில் 8 மணிக்கு தான் எழுந்திருப்பார். எழுந்திரிச்சு வயலுக்கு போய் யாராவது ஆள் இருந்தால் அவனை வச்சு வேலை வாங்கலான்னு போவார். யாரும் இருக்க மாட்டாங்க. அவ்வளோதான், அன்றைக்கி ஒரு வேலையும் நடக்காது. அவரே வந்துடுவார் வீட்டுக்கு. அவருக்கு 3 பசங்க. அந்த 3 பசங்களும் பார்த்தா அவரை மாதிரியே தான் இருந்தான். எல்லாம் தின்னுப்ட்டு தூங்க வேண்டியது. காலையில் 10 மணி வரைக்கும் தூங்குவாங்க. ராத்திரி 12 மணி வரைக்கும் அங்கே ஒரு சுவர் இருக்கும், குட்டிச்சுவர். அதில் உட்காந்துக்கிட்டு எல்லாம் அரட்டை அடிச்சுட்டு இருப்பாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸோட. அவங்களுக்கு இல்லாமல் கல்யாணம் ஆயிடுச்சு அந்த 3 பசங்களுக்கும். அவங்க வீட்டில் பார்த்தா யார் சொல்கிறதையும் யாரும் கேட்க மாட்டாங்க. யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒன்று சொன்னால் நீ என்ன சொல்கிறது, நான் அதை பண்ண மாட்டேன் அப்படின்னுவாங்க. அதை மாதிரி ஒருத்தருக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும். அந்த கந்தன் சொல்கிறதெல்லாம் யாரும் மதிக்க கூட மாட்டாங்க. இப்படி தான் அந்த வீட்டில் இருந்துச்சு. இந்த கிட்டு ஒரு நாளைக்கு என்ன பண்ணார், நாமெல்லாம் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிற அவங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு அந்த ஊரை சுற்றி பார்த்துட்டு வரலாம் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு கிளம்புனார். ஒரு வண்டியை கட்டிக்கிட்டு, ஒரு பெரிய மாட்டு வண்டி அது. அந்த மாட்டு வண்டியில் கிட்டுவோட பொண்டாட்டி, அதுக்கப்புறம் கிட்டுவோட 3 பசங்க, அவங்களோட பொண்டாட்டி, இவங்க எல்லாம் உட்காந்துக்கிட்டு அந்த வழியில் சாப்பிட்றதுக்கு வேணுங்கிற ஸ்டவ் எல்லாம் எடுத்துக்கிட்டு, விறகு அடுப்புக்கெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் வேணுங்கிற மளிகை சாமான்லாம் எடுத்துக்கிட்டு இவங்க வந்து கிளம்பி இந்த மாட்டு வண்டியில் கிளம்பி போனாங்க. போயிட்டு அந்த குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு, குலதெய்வம் கோயிலை தாண்டி ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் போய் ஒரு 2 நாள் இருந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஊருக்கு போகிறாங்க. ஒரு காட்டு வழியாக போகும்போது மத்தியானம் ஆயிடுச்சு. உடனே என்ன பண்ணாரு, அங்கே வந்து ஒரு பெரிய ஆலமரம் இருந்துச்சு. சரிப்பா, அந்த ஆலமரத்துக்கு அடியில் வண்டியை நிறுத்து, நம்ம வந்து கொஞ்ச நேரம் இங்கே சமைச்சு சாப்பிட்டுவிட்டு அதுக்கப்புறமா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி இந்த கிட்டு சொன்னார். அவர் வண்டி ஓட்டிகிட்டு வரும்போது தான் பார்த்தாரு, இந்த மாட்டெல்லாம் கட்டியிருக்கிற கயிறு இருக்குல்ல, அந்த கயிறுலாம் ரொம்ப பழசாக போயிருந்தது. அந்த கயிறுலாம் அறுகிற மாதிரி இருந்துச்சு. அடடா, அதை மாதிரி வீட்டை விட்டு கிளம்பும் போதே மாட்டை கட்டியிருக்கிற கயிறுலாம் நல்லா இருக்கான்னு பார்க்காம கிளம்பிட்டோமே. சரி, இங்கே எங்கேயாவது சணல் நார் கிடச்சிச்சின்னா அதை வச்சு நாமளே ஒரு கயிறு திரிச்சிடலாம் அப்படின்னு சொன்னார். அந்த காலத்துலலாம் பார்த்தா கயிறெல்லாம் போய் கடையில் வாங்க மாட்டாங்க. இந்த மாதிரி சணல் நார்லாம் இருந்துச்சுன்னா அதை வச்சு அவங்களே ஒரு கயிறு பண்ணிவிடுவாங்க, திரிச்சு. ஸோ இவர் என்ன பண்ணார், அந்த ஆலமரத்தடியில் வண்டியை நிறுத்தின உடனே பெரிய பையனை கூப்பிட்டாரு. ஏப்பா, நீ இந்த பக்கத்து ஊருக்கு போய் சணல் நார் வாங்கிட்டு வா கயிறு திரிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி விட்டார். இந்த சின்ன பையனை கூப்பிட்டாரு, நீ வந்து மார்க்கெட்டுக்கு போய் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி விட்டார். இன்னொரு பையனை கூப்பிட்டு என்னென்ன மளிகை சாமான்லாம் வேணும் அப்படிங்கிறத பார்த்து அதெல்லாத்தையும் வாங்கிட்டு வரத்துக்கு ஒரு பையனை அனுப்பி விட்டார். அதுக்கப்புறம் இந்த 3 மருமகளும் இருக்காங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு சமைக்கிறதுக்கு வேணுங்கிற தண்ணியை நீங்கள் போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு மருமகளை தண்ணி எடுக்கிறதுக்கு அனுப்புனார். இன்னொரு மருமகளை வந்து இந்த ரொட்டிக்கு மாவெல்லாம் பிசையறதுக்கு சொன்னார். அவங்க அதை மாவை பிசைய ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு மருமகளை கூப்பிட்டு நீ போய் விறகெல்லாம் பொறுக்கிட்டு வந்து இந்த இடத்துல அடுப்பு வச்சு பற்ற வை அப்படின்னு சொன்னார். சரிண்ணா, அவங்க அதை பார்க்குறதுக்கு போயிட்டாங்க. இவர் என்ன பண்ணார், உட்காந்துக்கிட்டு கொஞ்ச நேரம் இப்படி ரெஸ்ட் எடுத்தார் அந்த மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு.
அதுக்குள்ள இந்த பெரிய பையன் என்ன பண்ணான், சணல் நாரெல்லாம் நிறையா வாங்கிட்டு வந்துட்டான். வாங்கிட்டு வந்தோடனே சரி எப்படி இருந்தாலும் இனிமேல் வந்து சமையல்லாம் ஆகிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும், அதுக்குள்ள இந்த கயிறை திரிப்போம் அப்படின்ட்டு என்ன பண்ணார், அந்த மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு கயிறு திரிக்க ஆரம்பித்தார். இந்த மரத்து மேலே ஒரு பெரிய பூதம் இருந்துச்சு. அந்த பூதம் வந்து அதே மரத்தில் தான் எப்பயும் இருக்கும். அந்த பூதம் வந்து என்ன பண்ணுச்சு, இவங்கெல்லாம் வந்ததுலேருந்து இவங்க பண்ணுறத பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த கிட்டுவை வந்து அது பார்த்துட்டு இவர் சொல்கிறத எல்லாரும் கேட்குறாங்களே, இவர் வந்து எல்லாரையும் விரட்டி இந்த மாதிரி வேலை வாங்குறாரு, இவர் சொல்கிற வேலையை வந்து தட்டாமல் அத்தனை பேரும் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அது பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கு வந்து ஒன்று புரிஞ்சிச்சு, சரி இவங்கெல்லாம் ரொம்ப தூரத்தில் இந்த வண்டியை கட்டிகிட்டு வராங்க, யாரும் இன்னும் சாப்பிடல போல இருக்குது, அதனால சமையலுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் இங்கே நடக்குது. இப்போ காய்கறி வாங்கிட்டு வரத்துக்கு ஒருத்தர் போயிருக்காரு, மளிகை வாங்கிட்டு வரத்துக்கு ஒருத்தர் போயிருக்காரு, ஒரு இவங்க வந்து தண்ணி எடுத்துகிட்டு வராங்க, ஒருத்தவங்க வந்து விறக வச்சு அடுப்பை சமைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, ஒருத்தவங்க ரொட்டி மாவு போய் செய்கிறாங்க. சரி ஏதோ இவங்கெல்லாம் வந்து சமைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறத அது புரிஞ்சுக்கிச்சு. ஆனால் இவர் உட்காந்துட்டீர்னு ஒரு கயிறு திரிக்க ஆரம்பித்தோடனே இவர் என்னத்துக்கு உட்காந்துட்டீர்னு ஒரு பெரிய கயிறு பண்ணுறாரு அப்படின்னு அது யோசிச்சிச்சு. இவர் மாட்டுக்கும் உட்காந்து கயிறு திரிச்சுக்கிட்டே இருக்காரு, நல்ல பெரிய கயிறாக வந்துருச்சு. அது இந்த பூதத்துக்கு வந்து ஆர்வத்தை அடக்கவே முடியல. இவரை சுற்றி யாரும் இல்லை, எல்லா பசங்களும் எங்கேயோ போயிட்டாங்க. உடனே அந்த பூதம் என்ன பண்ணுச்சு, சரி இவர்கிட்டே கேட்டுருவோம் அப்படின்ட்டு மரத்துலேருந்து இறங்கி வந்துச்சு. இறங்கி வந்து இவர் முன்னாடி வந்து நின்றுச்சு. இவர் அதை பார்த்த உடனே ஒரு நிமிஷம் ரொம்ப பயந்துட்டார், எங்கே நம்மளை அடிச்சு போட்டுற போதும், இவ்வளோ பெருசாக இருக்குது இது அப்படின்னு. ஆனால் வந்து இவர் கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை, பயப்படாத மாதிரி காட்டிக்கிட்டு இவர் வேலையிலேயே கவனமாக இருக்கிற மாதிரி அந்த பூதத்தை கண்டுக்காமல் இவர் மாட்டுக்கும் கயிறு திரிச்சுக்கிட்டே இருந்தார். உடனே அந்த பூதம் வந்து எதுக்காக நீங்கள் இவ்வளோ பெரிய கயிறு திரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டுச்சு. கேட்ட உடனே இவர் என்ன சொன்னார், உன்னை கட்டதான் அப்படின்னாரு. அந்த பூதம் வந்து அவ்வளோ பார்க்கறதுக்கு அவ்வளோ பெரிய ஆளாக பயங்கர பெருசாக இருக்குமே தவிர அது பயங்கர பயந்தாங்குழி. உடனே இவர் என்ன நினச்சிக்கிட்டு, அந்த பூதம் என்ன நினச்சிக்கிச்சு, இவர் வந்து இவ்வளோ பெரிய கயத்தை போட்டு அந்த பூதத்தை கட்டி அந்த வண்டியில் எடுத்துக்கிட்டு எங்கேயோ போகிறாரு அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டோடனே ஐயோ என்னை கட்டிடாதீங்க, என்னை கட்டி இந்த வண்டியில் ஏற்றிக்கிட்டு எங்கேயா கொண்டு போயிடாதீங்க, இதான் அந்த ஆலமரம் தான் எங்கள் வீடு, நான் வந்து பிறந்ததுலேருந்து இந்த மரத்தில் தான் இருக்கேன், அதனால் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, நீங்கள் என்னை விட்டுட்டீங்கன்னா நான் வந்து இங்கே புதைஞ்சு கிடக்கிற ஒரு புதையலை வந்து உங்களுக்கு அடையாளம் காட்டுறேன், அதை வந்து நீங்கள் நோண்டி எடுத்துக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிச்சு. உடனே இந்த விவசாயிக்கு ஒரே ஆச்சரியமாயிடுச்சு, இந்த பூதம் நிஜமாவே ரொம்ப பயந்துருச்சு, அதனால தான் வந்து விட்டுரு அப்படின்னு சொல்லுது, நம்மளை கட்டாத, அப்படி நம்மளை கட்டுறதுக்காக தான் அந்த கயிறு அவர் திரிக்கிறாருன்னு நினச்சிக்கிச்சு, அதனால தான் அது ரொம்ப பயந்துருக்கு, ஏதோ புதையலை வேறு அடையாளம் காட்டுறேன்னு சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து யார் நோண்டுறது, நீ எதுக்கு இருக்கு, அப்புறம் நீ தான் அந்த புதையலை வந்து தோண்டி எடுத்து என் முன்னாடி கொண்டாந்து வைக்கணும் அப்படின்னாரு. உடனே சரி நானே தோண்டி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பூதம் வந்து அழுதுட்டு கிடுகிடுன்னு ஓடி போய் ஒரு இடத்த வந்து நல்லா தோண்டி நல்லா ஒரு 20 அடி ஆழத்துக்கு தோண்டிடுச்சு, பெரிய பள்ளமாக. தோண்டினதுக்கு அப்புறம் அடியில் பார்த்தா பானையா தங்க காசு, வெள்ளி காசு, வைரம், மாணிக்கம் இதெல்லாம் அப்படியே பானையாக இருக்குது. ஒரு 15-20 பானை இருக்காங்க. உடனே எல்லா பானையும் கொண்டாந்து இவர்கிட்ட ஒரு பானையாக கொண்டு வச்சுது. இவர் பார்த்தார், அப்பாடா எவ்வளோ காசு, இனிமேல் நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து ரொம்ப பெரிய பணக்காரன் அளவுக்கு அவ்வளோ காசு வந்துருச்சு அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிடுச்சு. எல்லாத்தையும் கொண்டாந்து அந்த பூதம் அங்கே வச்சுட்டு இவ்வளோ தான் புதையல், எல்லா புதையலையும் எடுத்து கொண்டாந்து வச்சுட்டேன், என்னை தயவு செஞ்சு விட்டுருங்க, இந்த கயிறு திரிக்கிறத நிறுத்துங்க அப்படின்னுச்சு. சரி இவ்வளோ புதையல் கொடுத்துருக்க, அதனால போனால் போதுன்னு ஒன்று விட்றேன், ஓடி போய்டு மரத்து மேலே அப்படின்னாரு. அந்த பூதம் வந்து உடனே அந்த மரத்தில் கிடுகிடுன்னு ஏறி மேலே போய் உட்காந்துருச்சு. இவர் வந்து அந்த கயிறை எடுத்து சுருட்டி வச்சார். அந்த எல்லா பானையும் வண்டியில் ஏற்ற சொன்னார். அந்த ஊருக்கு கூட போகல, 2 நாள் போய் ஒரு ஊரில் இருக்கலான்னு போனார்ல, அந்த ஊருக்கெல்லாம் அப்புறம் போய்க்கலாம், முதல்ல நேராக வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்ட்டு எல்லா பானையும் வண்டியில் ஏற்றிக்கிட்டு பசங்களெல்லாமும் கூப்பிட்டுக்கிட்டு நேராக ஊருக்கு வந்துட்டார். ஊருக்கு வந்து அவ்வளோ பானையாக இந்த தங்க காசு, வெள்ளி காசு, வைரம், மரகதம், மாணிக்கம் எல்லாத்தையும் வீட்டுக்கு கொண்டு போகிறார். அதை வந்து இந்த பக்கத்து வீட்டில் இருந்த கந்தன் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தார். ஏது இவருக்கு இவ்வளவு அப்படின்னு யோசித்தார். அதுக்குள்ள அங்கே என்னாச்சு,
இவர் இந்த கிட்டு வந்து எல்லாத்தையும் வண்டியில் ஏற்றிக்கிட்டு கிளம்பி இவர் ஊருக்கு வந்த உடனே அந்த பூதம் இருக்கு பாரு, அது வந்து என்ன பண்ணுச்சு, அவங்களோட சொந்தக்காரங்கள் எல்லாமும் அதே மரத்தில் தான் இருந்துச்சு. அந்த சொந்தக்காரங்கள்ட்டெல்லாம் அது மாதிரி ஒருத்தர் வந்தார், ஒரு விவசாயி வந்தார், ஒரு பெரிய கயிறு பண்ணி என்னை கட்டுறதுக்கு பார்த்தாரு, என்னை கட்டி ஒரு வண்டியில் போட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு பார்த்தாரு. நான் ரொம்ப பயந்துட்டேன். அதுக்கப்புறமா இங்கே அடியில் புதையல் இருந்துச்சுல்ல, அந்த புதையலை வந்து அவருக்கு கொடுத்து தான் நான் தப்பிச்சு வந்திருக்கேன். நான் மட்டும் அந்த புதையலை அவருக்கு கொடுக்கல அப்படின்னா அவர் என்னை கட்டி வண்டியில் போட்டு எடுத்துகிட்டு போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிச்சு. உடனே மற்ற பூதம்லாம் பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீ எவ்வளோ பெரிய பயந்தாங்குழியாக இருந்திருக்க, நீ வந்து ஒரு பூதம், உன்னை வந்து ஒருத்தர் வந்து ஒரு கயிறை போட்டு கட்ட முடியுமா, நீ சும்மா கையால் இப்படி பிடிச்சி இழுத்தனால இந்த கயிறெல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடும், உன்னை பார்த்து தான் அவங்க பயப்படணும், ஆனால் அவங்கள பார்த்து நீ பயந்துக்கிட்டு இருக்க, கீழே இருந்த புதையலை வேற நீயே தோண்டி வேற அவங்கள்ட்ட கொடுத்துருக்க, இதெல்லாம் சொல்கிறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பூதத்தை பிடிச்சி திட்டி விட்டாங்க. உடனே அந்த பூதம் வந்து சரி இனிமேல் நான் பயப்படாமல் தைரியமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சு. அது அங்கே நடந்துச்சா. இந்த கந்தன் என்ன பண்ணார், எப்படி உனக்கு இவ்வளோ பணம் வந்துச்சு என்ன ஏதுன்னு கேட்டார். கேட்ட உடனே இந்த கிட்டு வந்து அவர்கிட்ட எல்லாம் சொன்னார் நடந்ததெல்லாம். உடனே இந்த கந்தன் வந்து முடிவு பண்ணார், சரி நாமளும் வண்டியை கட்டிட்டு கிளம்பிட வேண்டியதான், இங்கேருந்து நேராக அந்த ஆலமரத்துக்கு போகிறோம், அங்கே நிறுத்துகிறோம், கயிறு திரிக்கிறோம், பூதத்தை கட்டுறேன்னு சொல்லி மிரட்டுறோம், இதை விட அதிகமாக நம்ம வந்து புதையலை வாங்கிட்டு தான் ஊருக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவர் பையங்கள்ட்டெல்லாம் போய் சொன்னார், எல்லோரும் கிளம்புங்க நம்மளாம் ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்ட்டு. உடனே எனக்கு வேலை இருக்குது நான் வரல அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பையனும் சொன்னான். சரி வேறு வழியே இல்லை, இந்த புதையலை பற்றி சொன்னால் தான் இவங்கெல்லாம் கிளம்புவாங்கன்னு சொல்லிட்டு எல்லா பசங்கள்கிட்டையும் அவரோட மருமகள்கிட்டையும் அதை சொன்னார். சொன்ன உடனே சரி எல்லாம் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை கட்டிட்டு கிளம்பிட்டாங்க. கிளம்பினோடனே இவர் நல்ல அடையாளம்லாம் கேட்டு வச்சுருந்தார், அந்த ஆலமரம் எங்கே இருக்குன்ட்டு. அந்த ஆலமரத்தை இவரும் கரெக்டாக சொல்லியிருந்தார். இவர் என்ன பண்ணார், நேராக வண்டியை கட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு சாயந்தரமாக போய் சேர்ந்தார். இவருக்கு பார்த்த உடனே அந்த ஆலமரத்தை அடையாளம் தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அந்த நல்ல பெரிய ஆலமரம் அங்கே அது ஒன்று தான். அதுக்கு பக்கத்தில் பார்த்தா ஒரு பெரிய குழி இருந்துச்சு 20 அடிக்கு. ஓகே இந்த இடத்துல தான் வந்து அந்த பூதம் வந்து புதையலை தோண்டி இவங்கள்ட்ட கொடுத்துருக்குது அப்படிங்கிறத பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டார். நேராக கொண்டு வண்டி அங்கே நிறுத்தினார். நிறுத்திவிட்டு இறங்கி எல்லா பசங்களெல்லாம் கூப்பிட்டு நீ போய் காய்கறியை வாங்கிட்டு வா, நீ போய் மளிகையை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி பசங்களெல்லாம் விரட்ட பார்த்தாரு. அந்த பசங்கள்லாம் போப்பா உனக்கு வேறு வேலையே இல்லை, இவ்வளோ தூரம் வந்தது எனக்கு பயங்கர டயர்டாக இருக்குது, நான் போய் படுத்து தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு துண்டை விரித்து அந்த ஆலமரத்து அடியில் படுத்துட்டானுங்க. யாரும் இவர் சொன்னதை ஒன்றும் கேட்கவே இல்லை. இவர் வந்து என்ன பண்ணார், இந்த மாதிரி இந்த பசங்கள்லாம் அப்படி பண்ணுவானுங்கன்னு அவருக்கு தெரியும். அதனால இவரே என்ன பண்ணார், வண்டி நிறையா சணல் வேறு எடுத்துகிட்டு வந்திருந்தார். இந்த சணல் நாரை இவரே போய் வண்டியிலேருந்து அந்த சணல் நாரெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அங்கே உட்காந்து கயிறு திரிக்க ஆரம்பித்தார். உடனே மேலேருந்து அந்த பூதம் அதை பார்த்துச்சு. இப்போ வந்து அந்த பூதத்துக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லை. ஏன்னா அந்த பூதத்துக்கு வந்து மற்ற பூதம்லாம் சொல்லியிருந்துச்சுல்ல, சும்மா ஒரு கயிறு தான் பிடிச்சி இழுத்தேன்னா அது பிச்சுக்கிட்டு வந்துடும் அப்படின்ட்டு. அதனால் இப்போ வந்து அதுக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லை. உடனே அங்கேருந்து கொஞ்ச நேரம் கழிச்சு இறங்கி வந்துச்சு. கீழே இறங்கி வந்துட்டு இவர்கிட்ட யார் நீங்கள் இங்கே வந்து எதுக்கு உட்காந்து கயிறு திரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டுச்சு. அப்பாடா பூதம் வந்துருச்சு அப்படின்ட்டு உன்னை கட்டதான் அப்படின்னாரு. உடனே என்ன கட்டுறதுக்கா அப்படின்னு. ஆமாம் உன்னை கட்டி இந்த வண்டியில் போட்டு எடுத்துகிட்டு போகிறேன் எங்கள் ஊருக்கு. நான் உன்னை கட்டாமல் இருக்கணும்னா நீ வந்து எனக்கு பயங்கரமான புதையெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னாரு. உடனே புதையலா அப்படின்னாரு. ஆமாம் அந்த குழியிலேருந்து நீ புதையல் எடுத்து கொடுத்து இல்லை அதே மாதிரி எனக்கும் கொடுக்கணும் அப்படின்னு. உடனே அந்த குழியில் போய் எட்டி பாருங்க அப்படின்னுச்சு. இவர் என்ன பண்ணார், கிடுகிடுன்னு ஓடி போய் அந்த குழியில் எட்டி பார்த்தாரு. பிடிச்சி ஒரே தள்ளு. இவர் குழிக்குள்ளே போய் டமால்னு விழுந்தார். உடனே இவரோட பையன்லாம் எழுந்திரிச்சு வந்து எங்கள் அப்பாவை பிடிச்சி நீ எப்படி குழிக்குள்ளே தள்ளலாம் அப்படின்னு சொல்லி அந்த பூதத்துக்கிட்ட சண்டைக்கு வந்தாங்க. அவங்களெல்லாமும் பிடிச்சி ஒரு தள்ளி விட்டுச்சு. எல்லாரும் போய் குழிக்குள்ளே விழுந்துட்டானுங்க. அத்தனை பேரையும் குழிக்குள்ளே தள்ளிட்டு என்னையா பயமுறுத்த பார்த்தீங்க, இந்த குழியிலேருந்து நீங்களே எழுந்திரிச்சு ஊருக்கு போய் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூதம் வந்து மேலே போயிடுத்து மரத்துக்கு. அப்புறம் அந்த குழியிலேருந்து இவங்கெல்லாம் எழுந்திரிச்சு ஒருத்தராக மேலே வந்து எல்லாருக்கும் நல்லா அடிபட்டு இருந்துச்சு. அப்படியே நல்லா தப்பிச்சோம் பொழைச்சோன்னு சொல்லி எல்லாம் வண்டியை கட்டிட்டு ஊருக்கு வந்து சேர்ந்தாங்க. ஊருக்கு வரும்போதே இந்த கந்தன் வந்து ஆமாம்ப்பா நாம் வந்து இத்தனை நாள் வந்து உழைக்கவே இல்லை, உழைக்காமலேயே நம்ம வந்து ஒரு பெரிய
செல்வத்தை அடையணும்னு நம்ம நினச்சோம், ஒரு புதையலை எடுக்கணும்னு நினச்சோம், அதனால தான் வந்து நமக்கு அது கிடைக்காமலே போயிடுச்சு. இந்த கிட்டுவை பாரு, டெய்லி வந்து நல்லா உழைக்கிறாரு, அவர் உழைச்சதுனால அவருக்கு புதையலும் கிடச்சிச்சு. நாம் உழைக்கல, அதனால நமக்கு ஒன்றும் கிடைக்கவும் இல்லை. இனிமேலாவது நாமெல்லாம் நல்லா உழைச்சி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி அவர் பையன்ட்டெல்லாம் சொன்னார். அவர் பையனும், ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான்ப்பா, இனிமேல் நம்ம வந்து உழைச்சி தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னார். அதுலேருந்து பார்த்தா அந்த கந்தன் வந்து ரொம்ப நல்லவராக மாறிட்டார். அதுக்கப்புறம் அவரோட காலம் வரைக்கும் அவர் டெய்லி உழைச்சி தான் சாப்பிட்டாரு. அதே மாதிரி இந்த பசங்களும் மாறிட்டாங்க, எல்லாம் உழைச்சி தான் சாப்பிட்டாங்க. நல்லா இருந்துச்சு அந்த கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக, உங்கள் குழந்தைங்களுக்காக இன்னும் நிறைய நல்ல நல்ல கதைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்பில் இருங்க. நன்றி, வணக்கம்.